லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கேப் தான் ஸ்ட்ரைக்குன்னு பார்த்தா பஸ்ஸும் லேட் ஆகுது. நம்ம ஊர்ல என்னைக்கிட்டே பஸ் சீக்கிரம் வந்திருக்கு. மூச்சு காட்டு. ஏய், பஸ் வந்துருச்சு. திருவான்மையூர் போமா? போய் இருங்க. என்னடி எவனா திடிச்சிட்டானா? அது இல்லடி, சில்லற இல்ல, 2000 ருபீஸா தான் இருக்கு. உங்ககிட்ட சில்லற இருக்கா? என்கிட்டயும் சில்லற இல்ல. சில்லற இல்லனா இறக்கி விட்டுருவாங்களே, இப்போ என்ன பண்றது? கூட பாத்துக்கலாம். 2 திருவான்மையூர். திரும்பிக்கடி, கண்டக்டர் திட்ட போறான். என்னடி இன்னும் டிக்கெட் வரல? வரும். இந்த தோத்துதுங்க. அவனை விடு. ஏய், ரொம்ப ரத்தம் வருதுடி, வா ஹாஸ்பிடலுக்கு போலாம். வேணாம், விடு. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, ஈவினிங் பாத்துக்கலாம். சரி வா. என்ன சார் வெறும் பேப்பரா இருக்கு, இதுக்கு போய் 300 ரூபாயா? டாக்டர்கிட்ட நெகோசியேஷனா? கிடு. இது 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு வாக்கிங் பண்ணு. நெக்ஸ்ட். யார் நெக்ஸ்ட்? ஹே, இன்னைக்கு பஸ்ல பார்த்த திருட்டு ராஸ்கல் மாதிரி இல்ல? உனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம் தான். பேசாம வா. அவன மாதிரி தான் இருக்கு. வாங்க, என்ன உட்காருங்க. யார் பேஷண்ட்? உட்காருங்க. என்னாச்சு? காலையில பஸ்ல ஒரு பொறுக்கி. ஏய் இல்ல, பஸ்ல இருந்து தவறி கீழே விழுந்துட்டா டாக்டர். காட்டுங்க. டோன்ட் வரி, ட்ரெஸ்ஸிங் போட்டு டிடி பண்ணா சரியாயிடும். கை காட்டுங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். கை இப்படி வச்சுங்க. பரவாயில்ல, வச்சுங்க. வெரி நைஸ். நல்லா சில்லற வாரி இருக்கீங்க. தொடர்ந்து 1 வாரம் ட்ரெஸ்ஸிங் பண்ணும், இல்லை செப்டிக் ஆகிடும். உங்களை பார்த்தா மருந்து தடவுற மாதிரி இல்லையே. விட்டா கையே பிடிங்கி எடுத்துருவீங்க போல இருக்கு. நீ டாக்டருக்கு படிச்சிருக்கலாம் போல இருக்குமா? இப்ப காட்டுங்க. என்னது? ஊசி போடமா? வேற என்னமா பண்ண போறேன்? இல்ல பரவாயில்ல, நீங்க கையிலேயே போடுங்க. கையில அடிபட்டிருக்குதே, அதான் இடுப்புல போடலாம்னு நினைச்சேன். பேர் சொல்லுங்க. ஜான்சி. ஜான் சி. ஏஜ் 26. ஃபோன் நம்பர்? நம்பரா? எதுக்கு? நம்ம பேஷண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோஅப்பில் இருக்காங்களா இல்லையா நான் பார்ப்பேன். பேஷண்ட் ஃபாலோஅப்பில் இருக்க மாட்டாங்க, ஆனால் டாக்டரில் நான் கரெக்டாக ஃபாலோஅப்பில் இருப்பேன். வெரி நைஸ். வெரி நைஸ். நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. 9424 9424 54 54 7366. வாட்ஸ்அப் இருக்குல்ல? 4 டேஸ் தொடர்ந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆகணும். ஸோ மறக்காமல் வந்துருங்க. நீங்கள் மட்டும் வந்தால் போதும். உங்கள் ஃபீஸ் டாக்டர்? 5 ரூபா. 5 ரூபா? கரெக்டாக 5 ரூபா வச்சுருக்கீங்களே. தேங்க்யூ. மறக்காமல் வந்துருங்க. ஓகே. என்னடி வெறும் 5 ரூபா தான் ஃபீஸ்? தலைவலின்னு வந்தாலே 200 ரூபா பிடுங்குவான். பொண்ணுங்கன்னு ஒன்று 5 ரூபா வாங்கிருக்கிறான். லேட் பண்ணாத. ஓகே செல்லம், சீக்கிரமா வந்துரு. நான் வந்துடுறேன் செல்லம். என்ன மச்சான்,
சந்தோஷமா இருக்கிறாப்ல தெரியுது. பின்ன லவ் வந்தாலும் அப்படிதானே மச்சான், அப்படியே தலையில போட்டு திருப்புது. ஏன் மச்சான் ராவா சார் கிடைச்சா? ஏய் அவ பேச அப்படியே கேட்டுனே இருக்கும். இப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். நீ டாக்டர் இல்ல 420 தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ பேசுற பேச்ச உன்னால காது கொடுத்து கூட கேட்க முடியாது. அப்படி அவளுக்கு தெரியும் போது நான் இதை விட பெரிய இடத்துல இருப்பேன். ஏய் கோம், என்னை பற்றி என்னன்னு சொல்ல. நான் ஒரு விவசாயி, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பணம் ஏதாவது கிடைச்சதா? எல்லாரும் நம்மள மாதிரி விவசாயி தானே. ஒருத்தர் கையிலையும் பணம் இல்லை. ஊருக்கே சோறு போடுற விவசாயி பெத்த பொண்ணுக்கு ஒரு வாய் நல்ல சோறு போட முடியல. இதுல எங்க இருந்து கடன் அடைக்கிறது? நம்ம சாகுறத தவிர ஒரு வழியே இல்லடி. தற்கொலை நம்ம மதத்துக்கு எதிரானதுதான். ஆனா அல்லாஹ் நம்மளை ஒரு விவசாயியா படைச்சிட்டாரு. இவ்வளவு நினைச்சா நம்ம செத்து நம்ம போட பிச்சைக்காரி ஏத்துறத விட ஒரு விவசாயியோட மகளாவே. ஏய் முருகா, பணம் ஏதாவது இருக்குமாடா? எதுக்கு சாதிக்கு? பாய்சனை வாங்கணும்டா. என்னடா சொல்ற நீ? விவசாயிகளோட கடைசி முடிவு தற்கொலை தானே, அந்த முடிவு தான்டா நான் எடுத்திருக்கேன். முட்டாள்தனமா பேசாதடா. விவசாயிகளோட சாவை வெறும் நியூஸா மட்டுமே பாக்குற நாட்டுல தான்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு நாம தான்டா போராடணும். நீ சென்னை கிளம்பி போ. என் ஃப்ரெண்டு அங்க 2-3 பேர் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. அங்க நீ ட்ரை பண்ணு, உனக்கு கண்டிப்பா லோன் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்குமாடா? கண்டிப்பா கிடைக்கும்டா. நீ கிளம்பு. ஏய் காங்கு சிக்னலு சகப்பா இருக்குன்னு இறங்கி அழுத்து போயிடாத. ஒழுங்கா உன் கையை அமைக்கிட்டு. ஏன் கையிலடா வான் கையடா. ஐயோ இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ, ஹேய் நான் ஜான்சி பேசுறேன். சொல்லு. எங்க இருக்க? நானா முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? என்ன பதிலே காணோம்? நான் சாப்பிட்டேன். இப்போ நீ எங்க இருக்கிற? எங்க எம்டியோட ஒரு இம்பார்ட்டன்ட் லோன் விஷயமா வெளிய போயிட்டு இருக்கேன். ஐயோ இவன் காங்க வேற டார்ச்சர் பண்றா. ஹலோ ஹலோ, சரி நான் போயிட்டு வரேன். சரி ஓகே போ. யார் மச்சான், ஜான்சியா? ஆமாண்டா. இவன் வேற சாவடிக்கிறேன். வெங்கட் 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 இவனை உட்கார விடா. இந்த குரங்கு மஞ்சத்துக்கு ஃபோன் பண்றான். யார் சொல்றான் குரங்கு முஞ்சுன்னு? சதீஷ், நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேரேஜ். ஃப்ரீயா தானே இருக்க? வந்துரு. உனக்கு என்ன திமிர் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன். உனக்குலாம் எந்த மூதேவியா பொண்ணு கொடுக்குறான்? ஏன்டா கோவப்படுற? ஃப்ரீயா இருக்கேன்னு உண்மையா தானே சொன்னேன். உன் பொண்டாட்டி அந்த பர்கர் வாங்கி ட்ரெம் கூட ஓடி போயிடுவான். உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இப்போ எடுக்காது. உன் மாமியார்ட்டையும் பொண்டாட்டிட்டு அடி வாங்கி நீ சாவ போற. நீ ஒரு ஆன்டி இண்டியன்டா. மச்சான் எனக்கு ஒரு டவுட். சொல்ல முடியாது படா. இந்தியன் தாத்தா தெரியும், அது யார் இந்தியன் ஆண்டி? ஏய் உருளைக்கிழங்கு மூஞ்சா, செம்ம காண்டில் இருக்கிறேன், மரியாதையா மூடு. என்னடி கோச்சுக்கிறேன்? கண்ணிலையும் நியூ வீடியோவா? நம்மள தான் பார்க்குறாள? ஆமா, நம்மகிட்ட தான் வரா. நீங்க சிங்கிளா? ஆமா, ரொம்ப நல்லாவே. அப்ப நான் சேர் எடுக்கிறேன். இதுக்காடி குடிகாரன் கூலிங் பீரை பார்த்த மாதிரி பார்த்த. ஹாய், நல்லா இருக்கீங்களா? காருங்க மச்சான். மேனேஜர் கூப்பிடுறாரா? பாப்பலாம். அவன் லவ்வரோட அதிகமாக என்னதான்டா கூப்பிடுறான். வாடா போலாம். 1 மினிட்ல வந்துடுறேன். கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க சார். ஆமாம் சதீஷ், முன்ன மாதிரி நம்ம கம்பெனி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரதில்ல. உனக்கு கூட தெரியுமே, இது ரெசிஷன் பீரியட். ஆமாம் சார். இந்த தடவை நம்ம ஆளுங்களை குறைக்க போகிறோம். அண்ட் திஸ் டைம் இட் இஸ் கோயிங் டு பி 70. சூப்பர் சார். எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, அந்த 70 பேர் லிஸ்ட்டை ரெடி பண்ணிடுறேன். சதீஷ், அந்த 70ல் நீயும் இருக்க. சார் ஐ எம் சாரி சதீஷ். யோ, இப்படி திடீர்னு வேலையை விட்டு போனால் நாங்களாம் எங்கேயா போகிறது? சதீஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சாரி சார். உங்களுக்கே தெரியும் இந்த வேலை எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடச்சிதுன்னு. என் ஃபேமிலியே இதை நம்பி தான் சார் இருக்காங்க. என் கையில் ஒன்றும் இல்லை. சூப்பர் பாஸ் சொல்கிறத நான் செய்கிறேன். ஐ எம் சாரி. கடவுளே, கீழே குதிக்கும் போது கையில் காலில் உடம்புல தலையில் எங்கேயுமே அடிபடக்கூடாதுரா. விழுந்த உடனே பட்டுன்னு உயிர் போயிடணும். இன்ஜினியரிங் படிச்சதுக்கு பேசாமல் எங்கேயாவது இஞ்சி மரப்பை வைத்தாவது பொழைச்சிருந்துருக்கலாம். சரியா சாவலன்னு ஒப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். என்னை மட்டும் காப்பாற்றாதப்பா கடவுளே. இவ்வளவு ஆழமா இருக்கு. சதீஷ கூப்பிடுறா.
டேய் நீங்க விட்டா இறங்கி நடந்து கூட போயிரும்டா விட்டு தொலைடா சதீஷ கூப்பிடுறா. ஏய் தொங்கதே சதீஷ் தான்டா. சதீஷ. ஏய் பாய் புடி பாய். ஐயோ புடியா. பாய் புடியா. ஏய் சதீஷ இங்க என்ன தொங்கற? விடுறாரு புடிச்சடா புடிச்சடா. ஐயோ மச்சான் இழுக்குடா புடிடா. டேய் புடியா பட்டுடா. இல்ல மச்சான். ஏய் இல்ல காங்க நல்லா இல்ல. புடிடா. ஏய் பட்டியா சதீஷ நல்லா புடிச்சடா. இல்ல அப்படியே. ஏய் காங்க பாத்து நீ கவுந்தறடா. ஐயோ லூசாடா நீ. டேய் எந்த யாரா என்ன காப்பாத்துனீங்க சாவறதுலடா வெக்கம். மூஞ்ச மூடிட்டு தொங்கற. லூசாடா நீ. என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான்டா செத்தா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? இப்போ என்ன அட்வைஸ் பண்ண போறியா இதுக்கு நான் தற்கொலை பண்ணி செத்து இருந்திருக்கேன் ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் என் கழுத்துல துணியை மாட்டினது யாரா இல்ல மச்சி நான் தான் உன்னை காப்பாத்தலன்னு துணியை வீசினேன். இங்கிலீஷ் பத்துல வர மாதிரி இடுப்புல மாட்டும்னு நினைச்சேன். லைட்டா மிஸ் ஆகி கொஞ்சம் விட்டு இருந்தா உலகத்தை விட்டே மிஸ் ஆயிருப்பான்டா. எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க டேய் இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இவனுக்கு நல்லா சரக்கு ஊத்தி மட்டையாக்கிடணும். Correct. இல்ல இன்னைக்கு நைட்டே ஏதாவது பண்ணிக்குவான். டேய் வா சரக்கு வாங்கி கொடு. ஏய் வேலை கிடைச்சதுக்கு சரக்கு வாங்கி தர சொன்னீங்க ஓகே வேலை போனதுக்குமா சரக்கு வாங்கி தரணும் அவன்டா சரக்கு வாங்கி கொடுக்கணும்னா வா ஜாலி. சைடு சோட வாங்கி தரணும் வா.